42 உயிர்களை இதுவரைக்கும் பலிவாங்கி இருக்கக்கூடிய இந்த விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தங்களுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் நம்முடைய செய்தியாளர் கோபிநாத் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். கோபிநாத், எந்த பகுதியிலிருந்து தற்போது விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள்? யாரிடம் விசாரித்து வருகிறார்கள்? விரிவா சொல்லுங்க கோபிநாத். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் 42 பேர் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்த சம்பவம் காலை உடனடியா தமிழக அரசு உத்தரப்படி சிபிசிஐடி காவல்துறைக்கு மாற்றப்பட்டது. இதற்கு விசாரணை அதிகாரியாக சிபிசிஐடி கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் கோமதி அவர்கள் நியமிக்கப்பட்டு இந்த வழக்கு அவங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. உடனடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட ஒரு சில மணி நேரங்களில் உடனடியாக சிபிசிஐடி காவல்துறையினர் கள்ளக்குறிச்சி விரைந்து வராங்க. விரைந்து வந்து பாத்தீங்கன்னா உடனடியா இந்த வழக்கு தொடர்பான அத்தனை ஆவணங்களையும் முதல்ல அவங்க வாங்கிக்கிறாங்க. காவல் நிலையத்துல அவங்க பெற்றுக்கொண்ட வழக்குகள், வழக்கு விவரங்கள், சம்பவம் நடந்த விவரங்கள் அத்தனையும் அவங்க சேகரித்துக் கொண்டு ஆவணங்களை சேகரித்துக் கொண்டு நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் பார்த்தீங்கன்னா கருணாபுரம் பகுதியில கள்ள சாராயம் விற்பனை செய்த கண்டுக்குட்டி அவரோட வீட்டுல இப்போ சிபிசிஐடி காவல்துறையினர் துருவி விசாரணை மேற்கொள்றாங்க. இங்க விசாரணை வீட்டுல யாருமே இல்ல, கண்டுக்குட்டி அவங்க சார்ந்த 3 பேர் கைது செய்தாங்க. இருப்பினும் வீட்டில் பின்பக்கம் மது பாக்கெட்டுகள் புதைக்கப்பட்டதாக அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது. உடனடியாக வீட்டில் வேற எங்கேனும் மது பாட்டில்கள், மது பாக்கெட்டுகள் புதைக்கப்பட்டிருக்கிறதா, மறைச்சு வைக்கப்பட்டிருக்கோம் என்ற சோதனையும் சிபிசிஐடி காவல்துறை தற்போது விசாரணை மேற்கொண்டாங்க. அங்க ஆய்வு மேற்கொண்டாங்க. வீட்டில் இருந்து அனைத்து பொருட்கள் எடுத்து பாக்குறாங்க. பின்பக்கம் இருக்கக்கூடிய மரத்தடி பகுதியிலையும் குச்சி வச்சு எல்லாமே நோண்டுறாங்க. எதுவும் மது பாக்கெட்டுகள் எதுவும் புதைக்கப்படல. இதனை தொடர்ந்து அந்த பகுதியில் அந்த வீட்டுல தொடர்ந்து அதிகாரிகள், சிபிசிஐடி காவல்துறை அதிகாரிகள் அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறாங்க. இது யாரோட வீடு, யாராவது வருவாங்க, எவ்வளவு நாளா இங்க வந்து சாராயம் வித்துட்டு இருக்காங்க, இது குறித்த தகவல்களையும் அக்கம் பக்கத்துல வீட்டுல இருந்துகிட்டையும் சிபிசிஐடி காவல்துறை தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்ட காட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரைட் கோபிநாத், இப்போ அடுத்த கட்டமாக அவர்களுடைய விசாரணை எப்படி கொண்டு போகக்கூடிய திட்டம் இருக்கிறது? இப்போ ஏற்கனவே கைதாகி இருக்கக்கூடிய இந்த கோவிந்தசாமி மற்றும் அவரோட குடும்பத்தினரிடம் நேரடியாக விசாரணை நடத்த திட்டம் இருக்கா? கண்டிப்பாக இப்போ கைது செய்து இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவங்க சிறையில் அடைக்கப்படுவாங்க. உடனடியா இவங்களை திருப்பி சிபிசிஐடி காவல்துறையினர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணி இவங்க கஸ்டடி எடுப்பாங்க. கஸ்டடி எடுத்து இவங்க கிட்ட விசாரணையை தொடங்க போறாங்க. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாக ஏற்கனவே எத்தனை வருஷம் இந்த கண்ணுக்குட்டின்ற வியாபாரம் செஞ்சிருக்காரு, யார் யாருக்கு இதுல தொடர்பு இருக்கு, காவல்துறைக்கு எந்த அளவுல தொடர்பு இருக்கு, காவல்துறை அனுமதியோட இந்த பகுதியில எவ்வளவு நாள் சாராயம் வித்துட்டு இருக்காங்க, இந்த அனைத்து தகவல்களையும் முதல் கட்டமா இவங்க கலெக்ட் பண்ண போறாங்க. உயர் அதிகாரிகிட்ட தொடர்ந்து இங்க இருக்கிற நிலைமைய கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் சிபிசிஐடி கோமதி அவர்கள் தொடர்ந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்ன நிலைமையில இருக்கு, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற தகவலையும் மேல அவங்க கேட்டுக்கிறாங்க. அந்த உத்தரவுகளையும் தொடர்ந்து இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் முழுவதுமாக காவல்துறை, சிபிசிஐடி காவல்துறையினர் இந்த வழக்கில் முழு வீச்சில் இறங்கி அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள போறதா நமக்கு இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க சிபிசிஐடி காவல்துறையினர். ரைட், நன்றி கோபிநாத். கூடுதல் விவரங்களுக்கு. சிபிசிஐடி நேரடியாக கருணாபுரத்தில் தன்னுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறது. கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டி அவருடைய வீட்டிலிருந்து அந்த விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த விசாரணை வலை என்பது விரிவடையும் அப்படின்னு தான் நமக்கு சிபிசிஐடி காவல்துறையினர் தகவல் தெரிவிக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.